ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி பார்க்கலாம். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில், தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க. கேள்வியில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 31% மார்க் அவர் வாங்கியிருக்காரு. ஆனா தேர்ச்சி பெற 35% தேவ. இவர் 31% வாங்கி 12 மதிப்பெண் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 35%க்கும் 31%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 12 மார்க் அப்படிங்கிறாய்ங்க. எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்குறாய்ங்க. இப்ப இத அப்படியே மைனஸ் பண்ணுங்களேன். 4% ஈக்குவல் டூ 12 மார்க் அப்படின்னு வருமா? இத கேன்சல் பண்ணுங்க. 1 நாங்கு 4, 3 நாங்கு 12. 1% ஈக்குவல் டூ 3. நம்ம கேள்வி என்னங்க? 100%. 100% தான் மொத்த மதிப்பெண். அப்போ இங்கேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன், 300. 300 மார்க் என்பது தான் சரியான பதில். தேங்க் யூ.